என்ன இங்க கிச்சன்ல என்ன ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது? ஊதி காமி. என்ன இன்னைக்கு என்ன கிச்சன்? இன்னைக்கு பொட்டுக்கடலை தேங்காய் அரைச்சி ஊற்றின ஒரு திப்பி திப்பியாக இருக்கும் சாம்பார். அது டேஸ்டியான டிஃபன் சாம்பார். ஐஸ்வர்யா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். பின்குறிப்பு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் அப்போ சமைக்க முடியாது ரிஷி. நீங்கள் ஓகே, அடுப்பு 10 வருஷம் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகட்டும். பின்குறிப்பு சொல்ல மாட்டீங்களாடியோ? எப்போ நீங்கள் தான் சமைப்பீங்க, நான் சமைக்கிறேன். இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, இவர் தான் டெய்லி சமைக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சத்தியமாக காலைல 6 மணிக்கு எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, இருடா நைட்டு டின்னர் இவர் வாரத்துக்குள்ளே எல்லாமே நான் தான் சமைக்கிறேன். ஸோ என்னைக்காவது ஒரு நாள், 2 வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தான் அவர் கிச்சனுக்கே வருவார். இதை பார்த்து யாரும் அவர் தான் சமைக்கிறாருன்னு நம்பிடாதீங்க. இதுதான் பின் குறிப்பு. இதெல்லாம் கட் பண்ணி வச்சது நான், தேங்காய் கட் பண்ணது எல்லாமே நான் தான். நானே தேங்காய் தண்ணி குடிச்சிங்களா? சரிப்பா. நல்லெண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் வில்லேஜ் குக்கிங் சேனலா? போதும் போதும். ஓகே, நல்லெண்ணெய் போட்டாவே கசக்கும், பட் இருந்தாலும் அது ரொம்ப ஹெல்தி தானே. எல்லாமே ஹெல்த்தியாக, எல்லாமே கொஞ்சம் இப்போ ஹெல்தி வெர்ஷனாக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, கடுகு போடுறேன்றனே நல்லா வெடிக்குன்ட்டு இங்கே இருந்தவன் எங்கே போய் நிற்கிறான்னு பாருங்க. டா நீலாம் அவ்வளோ விவரமாடா? டேய் டேய் டேய், வெடிக்க விடு தம்பி, மேலே வெடிக்க விடு. கடுகு பொரிஞ்சிச்சு. பச்சை மிளகாய் போடுறதுக்கு முன்னாடி ஐசிங் ஃபோக்கஸ். கடுகு பொரிஞ்சிச்சு. பச்சை மிளகாய் போடவே இல்லை. தான் போடுங்க. நீங்கள் உங்கள் வேலை, கேமராமேனோட வேலை கேமரா எடுக்கிறது மட்டும்தான். என்னங்க எனக்கு பச்சை மிளகா தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. போங்க, யார் வேணான்னா போங்க. ஓகே, என்ன பண்ணுறோம், ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். அப்புறமா பச்சை மிளகாய் போடுவோம், அப்புறமா தான் கருவேப்பிலை போடுவோம். சண்டே சமையல் அப்பப்போ சண்டை சமையலை கூட மாறிடும். ஸோ இந்த கிரேவிக்கு, இந்த சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நிறையா போடணும். கொஞ்சம் சுருக்குன்றதா நல்லா இருக்குமே, அதிகமாக இருக்கணும். அப்போ தான் எவ்வளோ தண்ணி ஊற்றி வேணாலும் பண்ணலாம். ப்ளஸ் வந்து வெங்காயத்தை வந்து சிம்மில் வச்சுட்டு சின்ன சின்னதாக வந்து பெருசாக கட் பண்ணாதீங்க, எதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். கண்ணாடி படம் வந்தாவே போதும், ரொம்ப நேரம் வணக்கக்கூடாது. அப்புறம் டொமேட்டோ வந்து இப்படி கியூப்ஸாக தான் கட் பண்ணணும். நீங்கள் உங்கள் சேர்த்து பொடி பொடியெல்லாம் கட் பண்ண போகக்கூடாது. தக்காளி முழுசாக இருக்கணும். ஓகேங்களா? இவ்வளோதான். ஒரு சமையலில் எத்தனை கை? ஓகேவா? நான் சிம்மில் வைப்பேன். ஐஸ்வர்யா கேமராமேன் அதை விட்டுட்டு வந்து தூக்கிட்டு வைப்பாங்க. இது நல்லா வாஷ் பண்ண கருவேப்பிலையை கிள்ளி போடுங்க, முழுசாக போடாதீங்க. போடுப்பா, வெஜிடேபிள் சமையல் மாஸ்டர் போடுங்க. ஸோ பீட்சா மாதிரி இப்படி டக டக டகன்னு நின்றுது சாம்பார். இது மேலே லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். மஞ்சள் போட்டிங்கன்னா இன்னும் வந்துடும். தண்ணி ஊற்றின்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்காய் நல்லா செதில் ஐஸ்வர்யா சூப்பராக செஞ்சுருக்க ஐஷும். இதில் தேங்காயையும் பொருளையும் சேர்த்து அரைச்சி ஈஸி. எனக்கு ஒன்று ஓகேவா? இது சாமி பொண்ணு. ஓகே, போட்டுட்டு சோம்பு போட்டு அரைக்கலாம். சோம்பு போட்டு ஒரு கறி ஸ்மெல் மாதிரி உங்களுக்கு வரும். பிடிச்சவங்க போட்டு அரைங்க. அது எனக்கு பிடிக்காது, அதனால சும்மா போட்டிருக்கோம். ஃபிலிப்ஸ் மிக்சியில் கை எடுத்துட்டு தான் அரைக்க முடியும். நீங்கள் அரைக்கும் போது முழுசாக மைய அரைச்சிடாதீங்க. சும்மா குறப்பாக தேங்காய் அங்கேருந்து திப்பி திப்பியாக இருக்கணும். புரியுதுங்களா? முழுசாக அரைக்கக்கூடாது. பாருங்க, எவ்வளோ திப்பி திப்பியாக தான் இருக்கணும். அப்போ தான் தேங்காய் வந்து திரிச்சலாக தெரியும் உங்களுக்கு. தேங்காய் இதெல்லாம் வச்சு அரைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இதெல்லாம் அரைச்ச பேஸ்ட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். ஆனால் அப்படி ரொம்ப நேரம் பார்த்தா கொதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டே வேணுங்கிற அளவுக்கு தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க. இதிலே வந்து மஞ்சள்தூள் போட்டு உப்பு போட்டுக்கலாம், இல்லை உப்பு லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து அந்த மிக்சர் வந்து அந்த பேஸ்ட் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் இருக்கிறதால உங்களுக்கு கொதிச்ச மாதிரி இருக்காது, கெட்டியாகவும் கிரேவி கிடச்சிடும். கிரேவி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி, வேணுங்கிற அளவுக்கு மஞ்சள் கொஞ்சம் நெக்ஸ்ட்டாக நிறையவே போடுங்க. மஞ்சளாக இருக்கும், அப்போ தான் மஞ்சளாக இருக்குமா? ஓகே, சேலராக இருக்குமா?
ஓகே, உப்பு மட்டும் போடல, லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு நல்லா புகை வர மாதிரி வந்துட்டுருக்கு. நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு குக் ஆகிட்டுருக்காரு. இப்போது தலைவனை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிரேவி ரொம்ப கெட்டியாகிடும். கிரேவினே வருது பாருங்கள் இட்லி சாம்பார். இப்போ என்ன பண்ணுங்க, தலைவனை கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக உப்பு போடுங்க. இந்த கலரில் வந்து இப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றணும் போட்டுக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரே சமயத்தில் உப்பு போட்டுருங்க. ஆக்சுவலி நம்ம அந்த பாத்திரத்தில் பண்ணியிருக்கலாமோ? ஏம்மா? இல்லை கெட்டியாகுதா இல்லை தண்ணி நிறைய வருதான்னு தெரியல. கெட்டியாக ரிஷி பாச தப்பா போட்டுருவா. ரிஷி அப்பா அடிச்சிருவாரு. ரிஷி வா ரிஷி. பக்காவாயிடுச்சா? கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். ஆஹா, இந்த சாம்பார் தான் எனக்கு பைத்தம்பருப்பு சாம்பாரோ இல்லை துவரம்பருப்பு சாம்பாரோ பிடிக்காது. பிடிக்கும், ஆனால் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்னா இந்த தேங்காய் பொட்டுக்கடலை சாம்பார் தான். நல்லா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு ஸ்கூல் காலைல கிளம்புற டைமில் எங்கள் அம்மா சூடாக தோசை ஊற்றி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த சாம்பார் அந்த தோசை மேலே ஊற்றி இதில் குட்டி குட்டியாக பொட்டேட்டோ கட் பண்ணி அது போட்டிருப்பாங்கல்ல, அதோட ஒரு வாய் விட்டுவாங்க பாரு. ஆகா, அப்படி இருக்கும். என்ன இருந்தாலும் அம்மா கையில் சாப்பிட்றதே ஒரு விட்டுவாங்க பாரு. ஓகே, செம்மையாக இருக்கும். இங்கே வா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ரிஷிக்கும் சாம்பார் தான் வந்து ரொம்ப ஃபேவரெட். ரிஷி அப்பா மட்டும் தான் எது வந்தாலும் சாப்பிடுவார். இல்லடியோட் இல்லையா? வெஜ்ஜு தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப மசிச்சு விட்றாங்க. வந்து க்யூப்ஸாக இருக்கணும் சாம்பாரில். அதே கரைஞ்சி அப்படியே லைன் அப்படியே நூல் மாதிரி மாறிடும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் தான் திட்டம் இருக்குது. வாசனை வந்து நம்ம பச்சை வாசனை போட நினைக்கிறேன். உப்பு பார்க்கலாம். உப்பே பத்தல, உப்பு போடணும். நீங்கள் பாரு, உப்பு ஒரு ஸ்பூன் போட்டால் பத்தாது. கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். திக்காக வர வரைக்கும் நம்ம வந்து உப்புலாம் போட்டோம், கொஞ்சம் ஓடி வச்சிட்டோம். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். சிம்மிலே கொதிக்க வச்சுருக்கோம். தக்காளிலாம் ஸ்மாஷ் ஆகிட்டு தலைவன் பாருங்கள் நூல் மாதிரி பிரிஞ்சு வருவான். அந்த தக்காளியோட எசன்ஸ் எல்லாமே இதில் போயிடுவான். கெட்டியாக வந்துச்சு கிரேவி நமக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காச்சுன்னா ஓகே. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, கொஞ்சம் திக்காகணும். திக்கான பிறகு தோசையை சுட்டு அப்படியே எடுத்து ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டு யாராவது ஊட்டி விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் தெரியுமா? அம்மா இங்கே சொல்கிறீங்களா? சரி, வரப்பா வரண்டாடுறா. கொத்தமல்லி நல்லா நறுக்கி தூவி கொதிச்சது போதுமான்னு பார்த்துட்டு கத்துறா. ஆனால் எவ்வளோ தூரம் கத்த முடியுமோ கத்தி விடுறா. ஓகே, போதும். இந்த பொரியல் முடிச்சிடலாமா? அடுத்து தோசையில் மீட் பண்ணுறோம். பாய்.